Dear students, welcome to Guru Maths class for 10th standard. Chapter 1 Relations and Functions பார்த்துட்ருக்கோம். அதில் into function வாரம். In a home appliance showroom, the products television, air conditioner, washing machine and water heater were provided with 20% discount as New Year sale offer. சரியா? ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் கடையில் வந்து ப்ராடக்ட்ஸ் என்னென்னா டெலிவிஷன், ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் 20% டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாங்க. நியூ இயர் சேல் ஆஃபராக. இஃப் த செலெக்ஷன் ஆஃப் த அபோவ் ப்ராடக்ட்ஸ் by 3 customers C1, C2, C3 is considered as a function, then the following diagram 1.27 will represent an into function. 3 கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறாங்க, சரியா, வாங்குகிறாங்க. அவங்க அதை வந்து ஒரு அரை டயக்ராமாக போட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆகும். சரியா? C1, C2, C3 3 கஸ்டமரு அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. C1 வந்து வாஷிங் மிஷின், C2 டெலிவிஷன், C3 வாட்டர் ஹீட்டர் வாங்குறாங்க. டியூரிங் வின்டர் சீசன் கஸ்டமர்ஸ் யூஸ்வலி do not prefer பை ஏர் கண்டிஷனர். வின்டர் சீசனில் யாரும் ஏர் கண்டிஷனர் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த இதை வந்து யாரும் வாங்கலை. Here air conditioner not chosen by any customer. This is an example of into function. into ஃபங்க்ஷனுக்கு தான் இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். சரியா? அதாவது a function f from a to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. அதாவது into ஃபங்க்ஷன்னா என்னென்னா இந்த பிங்கிற செட்டு, அதாவது கோடொமைன் வச்சுக்கலாம். அதில் கோடொமைனில் எதாவது அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது இமேஜாக இருக்காது. அப்படி இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் இன்ட்டு ஃபங்க்ஷன். மற்ற எல்லாமே மேப் ஆகிருக்கும். இது ஒரு அட்லீஸ்ட் ஒன்றுக்கு மேலே கூட மேப் ஆகாமல் இருக்கலாம். அது வந்து இன்ட்டு ஃபங்க்ஷன். அப்படிதான் இந்த டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. a function f from a to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. That is, the range of f is proper subset of the codomain of f. அதாவது ரேஞ்ச் வந்து என்னதுன்னா எதெல்லாம் ஃபஸ்ட்டு செட்டு மேப் ஆகிருக்கோ அந்த எலமெண்ட்டு தானே எடுப்போம். அது வந்து ப்ராப்பர் சப்செட்டாக கோடமைனாக இருக்கும். ப்ராப்பர் சப்செட்னால் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க. சப்செட்னால் ஒரு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸில் கொஞ்சம் இன்னொரு செட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து இது சப்செட்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இது. சரியா? ப்ராப்பர் சப்செட். இன் அதர் வேர்ட்ஸ் a function f from a to b is called into if it is not onto. not ontoவாக இருந்துச்சுன்னா அது வந்து into அப்படின்னு சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ் illustration 13 பார்ப்போம். let a equal to 1 to 3, b வந்து w x y z. அது வந்து எதில் கூட அதோட ஆர்டர் பேர்ஸ் எப்படி இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து 1, w 2, z 3, x. இதை வந்து பிளாட் பண்ணோன்னா இருக்குது. அப்போது இதோட ரேஞ்ச் வந்து என்னது, இது எதெல்லாம் மேப்பாக இருக்கோ அதனால் டபிள்யூ எக்ஸ் இஜெட்டு விச் இஸ் சப்செட் ஆஃப் பி. பி வந்து பியை விட பியில் இருக்கிற எலமெண்ட்ஸாக, ஆனால் பியோட கம்மியாக இருக்குதுல்ல. ஸோ இது வந்து சப்செட் ஆஃப் எலமெண்ட்ஸு. தேர்ஃபோர் எஃப் இஸ் ஏ இன்டு ஃபங்க்ஷன். நோட் தட் ஒய் பிளாஸ்ட் பி இஸ் நாட் அன் இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட் இன் ஏ. இது ஒய் இந்த எலமெண்ட்டுக்கு வந்து எனி இமேஜ் இல்லாது, not an image of any element in A. So it is a into function. அடுத்து bijection. Consider the circle where each letter of the English alphabet. Bijection என்னன்னா consider the circle where each letter of the English alphabet is changed from inner portion to a letter in the outer portion. அதாவது இந்த சர்க்கிளை பாருங்கள். இதில் வந்து ஏபிசிடின்னு வெளியிலே எழுதியிருக்கிறாங்க, உள்ளே எழுதியிருக்கிறாங்க. சரியா? இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இது வந்து என்னதுன்னா இங்கே பாரு, ஏக்கு நேரம் என்ன இருக்குது, எக்ஸு, பி ஒய், சி ஜெட்டு இந்த மாதிரி. இதில் ஏக்கு நேரம் என்ன இருக்குது, டி. ஏ வந்து டி, பிஇ, சி எஃப், டிஜி இப்படி இருக்குது. சரியா? இது ஒரு ஃபங்க்ஷனாக எழுதும். வி கால் தி சர்க்கிள் அஸ் சைபர் சர்க்கிள். இன் திஸ் வே if we try to change the word hello then it will become coor, KHOOR.
now using the same circle if you அதாவது ஹெல்லோன்னா என்னதுன்னா ஹச்சுக்கு நேராக என்ன இருக்குது ஹச்சுக்கு கே அடுத்து ஈக்கு ஹச் இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் இங்கே இந்த சர்க்கிளில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் இந்த வெளியில் இருக்கிற சர்க்கிளோட லெட்டர்ஸை மாற்றி எழுதணும். அப்படி எழுதணுன்னா ஹெல்லோங்கிற வேர்டுக்கு வந்து KHOR மாறிடும். now using the same circle அதே சர்க்கிளை யூஸ் பண்ணி if you substitute for each outer letter the corresponding inner letter இதே யூஸ் பண்ணி நம்ம திரும்ப வேர்டு ஹலோன்னு கொண்டு வந்துடலாம். அவுட்டர் லெட்டரில் இருக்கிறத கேக்கு மேட்சாக என்ன இருக்குது அது ஹச்சு, அடுத்து ஈக்கு அடுத்து ஹச்சுக்கு வந்து இ, ஓ வந்து என்னது இருக்குது எல், அது மாதிரி இன்னொன்று எல், ஆர் வந்து ஓ. இதை வச்சு நம்ம திருப்பி என்ன வேர்டு ப்ராப்பர் வேர்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். திஸ் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அதர் ஃபார்ம் and receiving back the record information is called bijection. அதாவது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை பழையபடி கொண்டு வர்றதுக்கு பேர் தான் bijection. This process is widely used in the study of secret codes called cryptography. cryptographyல இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. அதோட டெஃபினிஷன் பைஜெக்ஷனோட டெஃபினிஷன் வந்து if a function f from a to b is both on and onto then f is called a bijection from a to b. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பைஜெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, 1 to 1ஆகவும் இருக்கணும், on to ஆகவும் இருந்துச்சுன்னா அது வந்து பைஜெக்ஷன் சொல்லலாம். இல்லஸ்ட்ரேஷன் 14ல் வந்து 1 to 1 and on to ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். a வந்து 1 to 3, b வந்து wxz, அது ஒரு ஃபங்க்ஷன். a1 வந்து w போகுது, 2z, 3 வந்து x. distinct elements of a have distinct images in b and every element in B has a pre-image in A. அதாவது distinct element have A have distinct images in B னா என்ன அர்த்தம்? இது வந்து 1 to 1 function. அது every element in B has a pre-image னா அது வந்து onto ஓட definition. ஸோ இது ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது வந்து ஒரு bijection. அடுத்து illustration 15ல் வந்து 1 to 1 எப்படி இருக்கும் அப்படின்னு சரி bijection. illustration 14ல் bijection பார்த்தோம். 15ல் வந்து 1 to 1 men to 1 பார்ப்போம். 1 to 1 என்னது 1 2 3 4 இதில் ABCDEF இதில் இருக்குது. இதில் பாரு distinct elements of A have distinct images in B. அதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெவ்வேறு எலமெண்ட்டை இமேஜஸாக கொண்டிருக்கிறதுனால இது வந்து 1 to 1. இந்த இதில் மிச்சம் 2 எலமெண்ட் இருக்குது இஎஃப்னு, அது வந்து மேப் ஆகாமல் இருக்குது. இருந்தாலும் இதில் டொமைனில் இருக்கிற அத்தனை எலமெண்ட்டுக்கும் இங்கே இமேஜ் இருக்கிறதுனா டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருக்கிறதுனால இது வந்து 1 to 1. மெனி டு 1 வந்து என்னது 1 2 3 4 இதில் ஏபிசி இருக்குது. இதில் 1 ஏக்கு தான் போகுது, 2 ஏக்கு தான் போகுது. ஸோ 2 or more elements of A have same image in Bனா அது வந்து மெனி டு 1. நீங்கள் பாருங்கள் நோட்டில் என்ன சொல்கிறாங்க, ஏ 1 to 1 and on to function is also called a 1 to 1 correspondence. 1 to 1 correspondence அதாவது 1 to 1 இருந்துச்சு அண்ட் on to பைஜெக்ஷனை 1 to 1 correspondence சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து திங்கிங் கார்னரில் கேன் தேர் பி 1 to many ஃபங்க்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. 1 to many ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்து வந்து on to into. on to வந்து என்னதுன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 அது வந்து ஏபிசிக்கு மேப்பாக இருக்குது. ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு கோடமைனாக இருக்குது. எவ்ரி எலமெண்ட் இன் பி ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் ஏன்னா அது வந்து என்னது on to. ஸோ அடுத்து வந்து இன்டூ வந்து என்னது range of f is proper subset of codomain. There exists at least one element in B which is not the image of any element of A. இந்த EFங்கிற 2 எலமெண்ட்டுக்கும் இமேஜஸ் இல்லை, அதனால அது கண்டிப்பாக இது வந்து இன்டூன்னு சொல்லலாம். சரியா? To determine whether the given function is 1 to 1 or not, the following test may help us. ஒரு given function வந்து 1 to 1 இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்டிகல் லைன் டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஹரிசாண்டல் லைன். Previously we have seen the vertical line test. Now let us see the horizontal line test. A function represented in a graph is 1 to 1.
A function represented in a graph is 1 to 1 if every horizontal line intersects the curve in at most one point. At most one point. ஏதாவது ஒரு பாயிண்டில் கட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஹரிசாண்டல் லைன், அது வந்து 1 to 1 சொல்லலாம். அட்மோஸ்ட்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். யூஸிங் 1.12 பார்ப்போம். யூஸிங் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வந்து ஃபிகர் 1.35 ABC டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1 to 1. சரியா? இந்த கர்வ் பாருங்கள், இந்த பிங்க் கலரில் இருக்கிறது கர்வ், அதாவது ஒரு லைனு. அதை வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனில் வரைஞ்சி எவ்ரி ஹரிசாண்டல் லைன் இதில் வரைஞ்சாலும் இந்த கர்வை வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டச் பண்ணும். ஸோ விச் இஸ் ஏ 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். அடுத்து பியில் வந்து இப்படி இருக்க கர்வ், இது மாதிரி வளைஞ்சிருக்கிற கர்வில் வந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோன்னா நிறைய இடத்துல அது டச் பண்ணுது. சரியா? ஸோ இது வந்து நாட் அ 1 to 1 ஃபங்க்ஷன். சரியா? அடுத்து வந்து இதில் வந்து இப்படி இந்த கர்வையும் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், எந்த இடத்துல நம்ம ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாலும் அந்த கர்வை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டச் பண்ணும். அதனால் இதுவும் 1 to 1 ஃபங்க்ஷன். இது மட்டும்தான், இது நிறைய இந்த ஹரிசாண்டல் லைன் எங்கே வரைஞ்சாலும் இந்த கர்வுக்கு மேலே அது 2-3 இடத்துல டச் பண்ணுறதுனால இது மட்டும் நாட் அ 1 to 1 ஃபங்க்ஷன். புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த கர்வ்ஸ் இன் ஃபிகர் 1.35A and 1.35C represent a 1 to 1 function as the horizontal line meets the curves in only one point P. The curve 1.35B வந்து does not represent a 1 function since the horizontal line meet the curve in 2 points P and Q. Qல வந்து மீட் பண்ணுறதுனால இது வந்து நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஆக்டிவிட்டி. அடுத்த ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். There are some special cases of a function which will be very useful. Special cases of functions இருக்குது, அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். We discuss some of the below. Constant function, identity function, real valued function அப்படின்னு 3 ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா a function f from a to b is called a constant function if the range of f contains only one element. Range of f contains only one element na every element in a have image same image இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். அதாவது f of x is equal to c. எல்லா எலமெண்ட்டும் எக்ஸ் ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சிங்கிற ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகிருக்கும். அது வந்து பியில் பிளாங்ஸ்டாக இருக்குது. ஸோ அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? அதை வந்து இந்த ஆரா டயக்ராமில் வந்து ஏபிசிடின்னு இருக்குது, பியில் வந்து 1 to 3 இருக்குது. இந்த 4 எலமெண்ட்டுமே 3ங்கிறது இதுக்கு தான் போகுது. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இதுதான் இல்லஸ்ட்ரேஷன் 16ல் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன். ஐடென்டி ஃபங்க்ஷன் என்னன்னா இல்லாட்டி ஏபிஏ நான் எம்டி செட்டு, ஏ வந்து நான் எம்டி செட்டு, அதில் ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது. தென் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஃப் ஃப்ரம் ஏ டு ஏ ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து ஏக்கே போகுது. டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டும் எக்ஸுங்கிற எலமெண்ட்டு ஏல இருக்குதுன்னா இந்த டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் கோடொமைனில் இருக்கிற அதே எலமெண்ட்டுக்கு மேப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐடென்டி சேம் எலமெண்ட்டுக்கு. சரியா? அது வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன். இங்கே பார்ப்போம் ஆரா டயக்ராம்லாம் உங்களுக்கு புரியும். ஏ வந்து XY Z, அப்போ கோடொமைனும் ஏங்கிறனால அதுவும் XY Z தான். எக்ஸுக்கு போகுது, ஒய்க்கு Z இப்படி சேம் எலமெண்ட் இங்கே இருக்கிற எலமெண்ட்டுக்கே இங்கே மேப்பாக இருந்துச்சுன்னா இது வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரியா? அடுத்து வந்து இல்லஸ்ட்ரேஷன் 17ல் வந்து ABC தென் F is equal to identity function A to A, B C is an identity function on A. சரியா? இதுவும் ஐடென்டி ஃபங்க்ஷனோட இல்லஸ்ட்ரேஷன் தான். இஸ் an identity function வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா? ஆமாம், இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸாக டிஸ்டிங்க்ட்
இமேஜஸ். ஸோ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் தான். அப்புறம் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்னென்னா a function f from a to b is called as a real value function if the range of f is a subset of the set of all real numbers, or that is f of a வந்து subset of real numbers இருந்துச்சுன்னா, set of all real numbers இருந்துச்சுன்னா அது வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அடுத்த ப்ராக்ரஸ் செக் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.